அமெரிக்கா லாஸ் வெகாஸில் டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு வெளியே சைபர் ட்ரக் எனப்படும் மின்சார ட்ரக் வாகனம் வெடித்ததில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டார். உயிரிழந்தவர் சைபர் ட்ரக்கில் இருந்தவர் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் 7 பேர் அதில் சாய்ப்பு காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டலின் நுழைவாயிலில் கண்ணாடி கதவுகளுக்கு வெளியே அந்த டெஸ்லா சைபர் ட்ரக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திடீரென அது வெடித்து சிதறுவதும் பின்னர் பட்டாசுகள் போன்ற சிறு சிறு வெடிப்பு ஏற்படுவதும் வைரலான சிசிடிவி கேமரா பதிவில் தெரிகிறது. அவ்வெடிப்பு சம்பவத்தை டெஸ்லா நிறுவனத்தின் மொத்த மூத்த அதிகாரிகள் குழுவும் தீவிரமாக விசாரித்து வருவதாக அதன் நிறுவனர் எலான் மாஸ்க் கூறியுள்ளார். இதுபோல் இதுவரை நாம் பார்த்ததில்லை என தனது எக்ஸ் தளப்பதிவில் அந்த உலக கோடீஸ்வரர் குறிப்பிட்டார். சம்பவத்திற்கான காரணம் தெரிந்ததும் அதனை பகிரவும் அவர் உறுதியளித்தார். இவ்வேளையில் அதிபர் ஜோ பைடனுக்கும் அவ்வெடிப்பு குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டு மத்திய அரசின் உதவி ஏதும் தேவையென்றால் அதனை வழங்கவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டில் நியூ ஆர்லின்ஸ் நகரில் கூட்டத்துக்குள் ட்ரக் லாரி புகுந்து 10 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இந்த லாஸ் வெகாஸ் வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. எனினும் இரு சம்பவங்களுக்கும் தொடர்புண்டா என்பது பற்றி லாஸ் வெகாஸ் போலீஸ் வெளிப்படையாக எதனையும் தெரிவிக்கவில்லை. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.